नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேன் அன்பான நமஸ்காரங்கள். இன்றைக்கு 20வது நாள் பாசுரம் 33 அவர்களுக்கு முன் சென்று அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாசுரம். இந்த பாசுரமும் நிச்சயமாக தாயாருக்கு கொண்டான பாசுரம் தான். ஏன்னா நப்பின்னியை கடந்த 2 பாசுரமா கொண்டாடிட்டு இருக்கா இல்லையா ஆண்டாள், அது மாதிரிதான் இந்த பாசுரம் நப்பின்னியே கொண்டாடக்கூடிய ஒரு அழகான பாசுரம் தான். இந்த பாசுரத்தை முதல்ல அழகாக சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாசுரத்தோட விளக்கம் என்ன, இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்யதேசம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். வாங்கோ. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பினை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்தொன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். 33 அமரருக்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அப்படிங்கிற பாசுரம் இது. 33 அமரருக்கு அப்படின்னு சொல்லும்போது அமரர்கள்னா தேவர்கள். ஏன்னா பெருமான் பார்த்தீங்கன்னா எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தார். ஆனால் அந்த அவதாரங்களை எதற்காக எடுத்தார் தெரியுமோ? எல்லாமே தேவர்களுக்கு உண்டான அவதாரங்கள் தான். ஏன்னா தேவர்கள் ரொம்ப கஷ்டத்தில் அசுரர்களால கஷ்டப்படும் போது அந்த இடத்துல பெருமாள் எல்லாரையும் காப்பாற்றி கொடுத்த அவதாரம் தான் எல்லா அவதாரங்களுமே. இப்போ இந்த இடத்துல அப்போ தேவருக்காக தான் அவதாரம் எடுத்தாரா, அப்போ நமக்காக கிடையாதான்னு கேட்டா நம்மளாம் இப்போ அச்சாமூர்த்தியா இருக்கிற பெருமாளை தானே வேண்டும். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த இடத்துல தேவர்கள் அசுரர்கள் அப்படி சொல்லும்போது நல்ல குணங்கள் தீய குணங்கள் இதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ நல்ல குணங்கள் இருக்கிறவா, நல்ல மனிதர்கள் இல்லை நல்ல செயல் செய்கிறவா என்னைக்கு கஷ்டப்படுறாளோ எப்போ கஷ்டப்படுறாளோ அப்பெல்லாம் பெருமாள், அதுவும் யாரால கஷ்டப்படுவா, தீய குணங்கள் இருக்கிற கெட்ட குணங்கள் இருக்கிறவங்க கஷ்டப்படுவா. அப்படி கஷ்டப்படும் போது பெருமாள் அந்த சமயத்துல காப்பாற்றி கொடுப்பார் அப்படிங்கிறத அதற்காக எல்லாம் சொல்றா தேவர்கள் அசுரர்கள்னு. இப்போ இந்த இடத்துல கலியுகத்துல நம்ம நல்லவாளா இருந்து நல்லதே செய்தும் கஷ்டப்படுறவா இருக்கா இல்லையா, அவளுக்காக பெருமாள் உடனே ஓடி வருவார். இப்போ கஷ்டப்பட்டா மட்டும் ஓடி வந்துடுவாருன்னு கேட்டா கஷ்டப்பட்டா மட்டும் ஓடி வர மாட்டார். நம்ம கஷ்டத்தோட நம்மளோட செய்கைகளை நல்ல வழியில நடத்திட்டு போனோம், அப்பதான் பெருமாள் ஓடி வருவார். அப்பேற்பட்ட அந்த பெருமாள் அதை தான் இவ சொல்ற ஆண்டாள் இந்த இடத்துல 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா. 30 முக்கோடி தேவர்களுக்கு அந்த தேவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே முன்னாடி சென்று எதையுமே பார்க்காம அந்த தேவர்களை காப்பாற்றி கொடுத்த என் பெருமானே கலியே. இந்த இடத்துல கலியேன்னு சொல்லும்போது கலியுகத்துக்கு உண்டான பெருமான அப்படியே தான். அதை தான் சொன்னேன் இல்லையா, அந்த குணங்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல அதை சொல்றா கலியே துயிலழாய். கொஞ்சம் எழுந்திருக்க கூடாதா? இப்ப நேரடியா கண்ணனை கேட்டு பாக்குறா. ஏன்னா போன 2 பாசத்துலயும் நப்பின்னியை கேட்டா இல்லையா, கண்ணன் ஒண்ணுமே பண்ணல. இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் நடந்தது. என்ன தெரியுமோ, போன பாசத்துல தத்துவம் என்று தகவேலோ ரெம்பாவாய் அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருப்பா. அதாவது நப்பின்னி இந்த மாதிரி இருக்கியே போய் எழுப்பக்கூடாதா அப்படின்னு சொன்னதுனால ஆண்டாளுக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு சஞ்சலம். ஏன்னா தாயாரோட திட்டமோ
இந்த மாதிரி எழுதி போகக்கூடாதா அப்படின்னு உரிமையா கேட்டுட்டோமோ, தாயார் அதெல்லாம் தப்பா நினைச்சுப்பாளோ அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சின்ன நெருடலோட அடுத்த பாசுரத்துல சரி இப்ப நம்ம கண்ணன் இடத்துல போய் கேட்போம். ஏன்னா பொதுவா தாயாரை சொன்னா பெருமாளுக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா, பெருமாளை தானே கோச்சுட்டாரோ அப்படின்றதுக்காக தான் இந்த சொல்றாவோ. இந்த மாதிரி முதல்ல பெருமாளை புகழ்ந்துடலாம், என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட போய் நிக்கிறா. துயிலழாய் எழுந்திருக்க கூடாதா, செப்பமுடையாய். இந்த இடத்துல செப்பமுடையாய் அப்படின்னு சொல்லும்போது நேர்மையானவனே, கண்ணன் நேர்மையானவன் தானே, அவன் தானே சத்தியம், அவன் சொல்றது தானே எல்லாமே இல்லையா. அப்படித்தானே பகவத்கீதையில பெருமாள் சொல்றாரு, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் சத்தியம், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இந்த தர்மம் இல்லையா, அவன் வழிதான் தர்மமான வழி. அப்பேற்பட்ட நேர்மையுடையவனே அதுதான் இடத்துல சொல்றா. செப்பமுடையாய் திறனுடையாய், சிறந்த திறமைகளுடையவனாச்சே, எல்லாமே சகலமும் தெரிஞ்சவனாச்சே அவன். அப்போ அப்பேற்பட்ட திறமையுடையவனே செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு சொல்றான். ஏன்னா பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ நிலைகள் பண்ணார் இல்லையா. இப்ப எத்தனையோ அசுரர்கள் பூதனை இவளெல்லாம் அழிச்சார். ஆனா அவளால ஏன் அழிச்சார்? அவள்லாம் நல்லவா இல்லை இல்லையா, அதர்மத்துக்கு எதிரானவா இல்லையா. ஏன்னா கம்சனால அனுப்பப்பட்டவா கிருஷ்ணரை கொல்லணும்னு நினைக்கிறா. கிருஷ்ணரை கொல்லணும்னு நினைச்சா அப்ப தர்மத்தை எப்படி நிலைநாட்ட முடியும்? அதனால அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்காக தானே அந்த பெருமாள் அந்த நிறைய கிருஷ்ணலீலைகள் பண்ணார் இல்லையா. அந்த மாதிரி அந்த பகைவர்களுக்கு வெப்பம்னா அச்சம், ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய விமலா அப்படின்னு விமலான அழகிய கண்களை உடைய அந்த பகவானை சொல்றாவோ. இந்த அழகான கண்களை உடைய அந்த விமலனே, இந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடிய செற்றார்க்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய விமலனே, பகைவர்கள்லாம் உன்னை பார்த்து பயப்படுவாளே, அப்பேற்பட்ட பெருமாளே தூவிலடாய் எழுந்திருக்க கூடாதா, ஓடி வந்திருக்கிறமே எல்லாரும் உன்னை பக்கத்தானே ஓடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா பெருமாள் எழுந்தாரா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, பெருமாள் எப்பவுமே டக்குன்னு எதுவும் செய்ய மாட்டார். ஆனா யார்கிட்ட போகணும்? தாயார்கிட்ட தான் போகணும். என்ன இருந்தாலும் தாயார்கிட்ட போய் நம்மளோட குறைகளை சொன்னா பெருமாள் சாதாரணமாக அதை செய்து கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு தாயார்கிட்ட தான் பயம், நம்ம கிட்டலாம் ஒன்றும் பதிலே பேச மாட்டார். அப்படிதான் அவர். அதனால அவர் என்ன பார்த்தா ஆண்டாள் சரி ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்கிறார். கிருஷ்ணர் அப்படியும் தூங்கிட்டு இருக்காரு, நல்லா சுகமா தூங்கிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே மெத்தென்ற பஞ்ச சயனமாச்சே, அதனால அதில் படுத்துட்டு இருக்காரு, அப்படி தூங்கிட்டு இருக்கார், சயன திருக்கோலத்துல இருக்காரு அப்படின்னு போயிட்டு அடுத்தது அப்பின்னைய சொல்றா. என்ன சொல்றா? செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் அப்படின்னு சொல்றா. இது ஒரு அழகான தமிழ். செப்பெண்ணம்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் அர்த்தம். எது அழகா இருக்கு? மென்முலை, அந்த அழகான மார்பகங்களை உடைய தாயார சொல்றாவோ. அழகான தாயாரோட அழகுக்கு சொல்லணுமா அதுதான் சொல்றாவோ. செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள். செவ்வாய்னா அழகிய வாய், சிறிய ரொம்ப அழக ஒரு சிரிச்சுருக்கு, அந்த கருணையான கண்களோடு சேர்ந்து அந்த வாய் இருக்கு இல்லையா, அந்த செவ்வாய், அந்த செவ்வாய் சிறுமருங்குள், அந்த செவ்வாயோட அந்த புன்னகைத்த அந்த கருணையான கண்களோட வர பக்தர்களுக்கு அவ குறைகளை ரொம்ப பொறுமையா கேட்கக்கூடிய அந்த அழகான ஒரு புன்சிரிப்போடு இருக்கிற அந்த அழகான கண்களையுடைய அந்த அழகான திருவாய் மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாயார அவ புகழறா. நப்பின்னை, ஏன்னா அப்ப அவதானே இந்த இடத்துல மகாலட்சுமி தாயார், என்ன கண்ணனோட மனைவியாச்சே. நப்பின்னை நங்காய் திருவே துயிலலாய், நீயாவது எழுந்திருக்க கூடாதா? கண்ணனை இவ்வளோ நேரம் எழுப்பி பார்த்தோம், ஏதோ போன பாசுரத்துல தத்துவம் என்று தகவலும் எதனா சொல்லிட்டோன்னா உனக்கு அதனால எதனா மனசு கஷ்டமா? வச்சுக்காத தாயாரே, உன்னை உரிமையா சொல்றது எங்களுக்கு, நாங்களாம் பக்தர்கள் தானே, உன்னை உரிமையா கேட்கறதுக்கும் சொல்றதுக்கு எங்களுக்கு தானே உன்னை குழந்தைகள் இல்லையா, நீ எங்களுக்கு செய்ய மாட்டியா? அதனால அதெல்லாம் எதுவும் நினைக்காம இவ்வளோ அழகான கண்களை உடைய, இவ்வளோ அழகான இடையுடைய, இவ்வளோ அழகான செவ்வாய் சிறுமருங்கில், இவ்வளவு அழகான முன்விலை உடைய தாயாரே நப்பின்னை நங்காயே, நீயாவது எழுந்து அந்த கண்ணனை எழுப்பக்கூடாதா? உக்கமும் தட்டொலியும் தந்து, உக்கமும் தட்டொலியும் அந்த சொல்வது இந்த இடத்துல உக்கம் அப்படிங்கிறது விசிறி, தட்டொலி அப்படிங்கிறது கண்ணாடி. இப்போ இதெல்லாம் நோன்புக்கு உண்டான ஒரு பொருள்கள். இந்த நோன்பு ஏன்னா அவர் 30 நாள் நோன்பு தானே இருக்கா ஆண்டாள். ஆனால் இந்த இடத்துல அவள் சொல்றா அந்த உக்கமும் தட்டொலியும் அந்த கண்ணாடியும் அந்த விசிறியும் அந்த கண்ணனுக்கு கொடு. ஏன்னா நாங்கள் நோன்பு இருக்கோம் இல்லையா, அது நோன்புக்கு உண்டான பொருளாச்சே, நாங்கள் நோன்பு இருக்கோம் அப்படின்னு அந்த கண்ணனுக்கு தெரியணும் இல்லையா, அவனுக்கு அதை கொடு. அதை கொடுத்துட்டு அவங்களோட மணாலன் தந்து உன் மணாலன், உன்னோட மணாலன். ஏன்னா இவ ஆயர்பாடை சிறுமி இல்லையா, அது அப்படித்தானே ஒரு பாசுரம் எல்லாம் கொடுத்துருக்கா. அப்ப ஆயர்பாடையில அந்த கண்ணனுக்கு மனைவி நப்பின்னை தானே. அதனால நப்பின்னை உன்னோட மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய், இப்போதே எழுப்பி அவன் நாங்கள் நீராடி ஓடி வந்திருக்கோம் இல்லையா, எல்லாரும் அந்த கண்ணனுக்காக தானே ஓடி வந்திருக்கோம். நீ அவனுக்கு எங்களுக்கு காட்சி கொடுக்க கூடாதா? அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லக்கூடாதா
அப்படி தாயார் இடத்துல போய் நிற்கக்கூடியதான அற்புதமான பாசுரம். இந்த 3 பாசுரங்களுமே தாயாருக்கு உண்டான பாசுரம். ஏன்னா நப்பின்னையை ஒசத்தி சொல்லி தாயாரோட பெருமைகளை சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் இந்த 33 முக்கோடி அப்படின்ற இந்த பாசுரமும். இந்த பாசுரங்களுக்கு விளக்கம் இதுதான். இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்யதேசம் எது தெரியுமோ? எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும், தாயாரை பத்தின திவ்யதேசம் தான் சொல்ல போறீங்க இல்லையா? ஏன்னா தாயாரை தானே சொல்லியிருக்கா அந்த பாசுரத்துல. அப்ப தாயாரை பத்தின திவ்யதேசமா தானே இருக்க முடியும். தாயார் எந்த இடத்துல சத்தியா இருக்காரோ அந்த திவ்யதேசம் தானே. இப்ப நான் சொல்ல போற இந்த திவ்யதேசத்துல தாயார் ஒசத்திங்கிறது மட்டும் இல்ல, தாயாரோட திருநாமம் என்ன தெரியுமோ? என்னை பெற்ற தாயே அப்படிங்கிறது தான் தாயாரோட திருநாமமே. யோசிச்சு பாருங்க, தாயாரை நினைக்கும் போதே என்னை பெற்ற தாயே அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயாரோட கருணையை அந்த பேர்லயே அந்த திருநாமத்திலேயே கொடுக்கக்கூடிய ஒரு அழகான திவ்யதேசம் எது தெரியுமோ? 58வது திவ்யதேசமான திருநின்றவூர் அப்படிங்கிற திண்ணனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான திவ்யதேசம் தான் இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்யதேசம். அது எதுக்கு இந்த பாசுரத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா? பின்னியே தானே சொல்றா. அப்ப இந்த இடத்துல தாயாரோட திருநாமம் இருக்கக்கூடிய அந்த திவ்யதேசம் தானே சரியான திவ்யதேசமாக இருக்க முடியும். என்னை பெற்ற தாயே அப்படிங்கிற இந்த தாயாரோட மகிமைகளை தான் இன்னைக்கு இந்த திவ்யதேசத்துல நம்ம பார்க்க போறோம். இது பொதுவாகவே திரு அப்படின்னாலே மகாலட்சுமி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் எல்லாமே மிக சிறப்பான 108 திவ்யதேசங்கள் தான். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம் இல்லையா? இந்த இடத்துல பெருமாள் யோக நித்திரையில அப்படியே இருக்கும்போது இந்த இடத்துல அவர் யோக நித்திரையில தவம் பண்ணிட்டு இருக்கும். பெருமாளே தவம் பண்ணாரான்னு கேட்டா பெருமாள் தவம் பண்ண மாட்டார். பெருமாள் யோக நித்திரையில இருந்து நம்மளை எப்படி ரட்சிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த இடத்துல மகாலட்சுமி பெருமாளை தேடி இந்த இடத்துல நின்ற ஊர், பெருமாளையே அடையணும் அப்படின்னு சொல்லி நின்ற ஊர். அதனாலதான் இதுக்கு திருநின்ற ஊர் அப்படிங்கிற திருநாமம். இந்த இடத்துல திருமங்கையாழ்வாரோட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் தான் கடைக்குட்டி ஆழ்வார். அவர் எல்லா திவ்யதேசங்களுக்கும் சென்று ஆடல்மா அப்படின்னு ஒரு குதிரையில சென்று பாசுரங்களை நமக்கு கொடுத்தவர். இப்போ பொதுவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல நமக்கு திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மங்களாசாசனம் அவர் பண்ணலன்னா நமக்கு ஒரு 60-64 திவ்யதேசங்கள் தான் கிடைச்சிருக்கும். 108 திவ்யதேசங்கள் நமக்கு கிடைச்சதுக்கு காரணமே கிட்டத்தட்ட 80 திவ்யதேசங்களுக்கு மேல திருமங்கையாரோட மங்களாசாசன பாசுரங்கள் தான். அப்பேற்பட்ட விசேஷமான ஆழ்வார் அவர். ஒரு நாள் திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணாரா, இந்த எல்லா ஆடல் குதிரையில போயிட்டே இருக்கார் இல்லையா, இந்த திவ்ய தேசத்தையும் கடந்து போயிட்டார். இந்த திவ்யதேசத்துக்கு அவர் மங்களாசாசனம் பண்ணல, கடந்து போயிட்டார். கடந்து போகும்போது தாயார் கொஞ்சம் கோவம் வந்துட்டான். தாயார் என்ன சொன்னாலும் பெருமாள் கிட்ட, சுவாமி பார்த்தீங்களா திருமங்கை ஆழ்வார் இங்க நமக்கு மங்களாசாசனம் பண்ணாமே பாசுரங்கள் கொடுக்காமே போயிட்டாரு, போங்க போய் பாசுரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாராம். தாயார் சொன்னா பெருமாள் கேட்டுதான் ஆகணும். உடனே நேரா திருமங்கை ஆழ்வார்கிட்ட போனார். திருமங்கை ஆழ்வார்கிட்ட இவர் போகும்போதே திருமங்கை ஆழ்வார் ஆடல்மா குதிரையில கடல் மல்லை, அதாவது மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அங்க கடந்து வந்துட்டார். அவர் அந்த இடத்துல பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டார். உடனே போய் நின்றார், கடல் மலை கட்டி போய் நின்றார். கடல் மலை போய் நின்ன உடனே பாசுரங்கள் திருநின்ற ஒரு பெருமாளுக்கும் பாசுரங்களை கொடுத்தார். திருநின்ற பெருமாள் என்ன பண்ணார், நேர என்னை பெற்ற தாயே அப்படின்னு அவர்கிட்ட அம்மா இந்தாம்மா பாசுரங்கள் திருமங்கை அவர் கொடுத்துருக்காரு இந்தா அப்படின்னு சொல்லும்போது தாயார் சொன்னாலாம் அப்படின்னு இடிச்சிருந்தாலாம். ஏன் இடிச்சிருந்தாருன்னா எல்லா திவ்யதேசங்களுக்கும் 10 பாசுரங்கள் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மட்டும் திருநெண்டூர்ல ஒரே ஒரு பாசுரத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டாராக்கும், போங்கோ திரும்ப வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு திரும்ப கோச்சின்னு அனுப்பிச்சு விட்டா. உடனே என்ன பண்ணார், பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டார். நேராக கிளம்பி திருமங்கை தேடிட்டு வந்தார். திருமங்கை தேடிட்டு வரும்போது அவர் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற ஊருக்கே போயிட்டார். அங்க போய் அந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உடனே அந்த திருநின்ற ஊர் பெருமாள் அப்படியே நின்று இருந்தாராம். சரி அவர் அங்க முடிக்கட்டும், நம்ம அப்புறம் பாசுரம் வாங்கிக்கலான்னு திருமங்கை அவர் பார்த்துட்டு அந்த இடத்துலயே திருநின்ற பெருமாளுக்கு பாசுரங்கள் கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை தான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான வரலாறு. இப்போ இந்த இடத்துல இந்த பெருமாள் வாங்கி திரும்ப தாயார்கிட்ட கொண்டு பாசுரங்களை கொடுத்துட்டார். இந்த இடத்துல விஜயநகர பேரரசு இருந்த காலம் அது. அவன் இந்த கோயிலை ரொம்ப சிறப்பாக செட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாம் போய் பெருமாளை சேவிச்சு நம்ம சந்தோஷப்படுற நிலையில நம்மளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அந்த விஜயநகர பேரரசு தான். இந்த இடத்துல இன்னொரு விசேஷமான வைபவம் உண்டு. என்ன தெரியுமா, பெருமாள் தாயார் இருக்கா இல்லையா, ஒரு தடவை என்ன பண்ணாலும் அவரோட தகப்பனார் சமுத்திரராஜன் அவர்கிட்ட கோச்சிட்டு கிளம்பி வந்துட்டா, சொல்லாம கிளம்பி வந்துட்டா. சமுத்திரராஜன் எங்கெங்கயோ தேடுறாரு, தாயாருக்கானுமேன்னு தேடுறாரு. தாயாருக்கானுமேன்னு தேடும்போது இந்த இடத்துல திருநின்ற ஊர்ல தான் தாயார் இருக்கா. கோச்சன் நின்றுட்டா. எவ்வளவோ சொன்னார், என்னை பெற்ற தாயே அம்மா வாமா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்னு சமுத்திரராஜன் எவ்வளவு கெஞ்சி இருக்கார். அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டான். அதுக்கப்புறம் பெருமாள் தாயாரும் பொதுவாகவே பெருமாள் தாயாரும்
ஜலத்துல இருந்து, அதாவது பார்க்கடல இருந்து காட்சி கொடுக்கக்கூடியவா இல்லையா, இந்த இடத்துல நிலத்துல இருந்து காட்சி கொடுத்தாலாம் சமுத்திரராஜனுக்கு. இப்போ சமுத்திரராஜன் வந்து இப்போ கேட்டாராம், தாயார் கேட்டாராம் சமுத்திரராஜன்கிட்ட என்ன வேணும்னு கேட்கும்போது அப்ப சொன்னாராம், அம்மா அம்மா என்னை பெற்ற தாயே, இதே திருநாமத்தோட இங்கே இந்த பெருமாளோடத்துல இருந்து இங்கேயே நிரந்தரமாக இருந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதால்தான் இந்த இடத்துல நின்ற திருகோலத்துல தாயார் பெருமாளை நமக்கு காட்சி கொடுக்கறதால ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட அற்புதமான திவ்யதேசம் தான் இந்த திருநின்றவூர் அப்படிங்கிற இந்த திவ்யதேசம். வருண புஷ்கரணி அப்படிங்கிற புஷ்கரணி தான் இந்த ஆலயத்துல புண்ணிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை தான் பெருமாளுக்கு எல்லா கைங்கரியம் பண்றதெல்லாம் இந்த வருண புஷ்கரணியில தான். அப்பேற்பட்ட பக்தவச்சல பெருமாள் இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யதேசம் தான் திருநின்றவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். இங்கேயும் எல்லா வைணவ சம்பிரதாயத்தின்படி அத்தனை விழாக்களும் எல்லா விசேஷங்களும் நடக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். இப்போ இந்த திவ்யதேசம் ஏன்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல என்னை பெற்ற தாயே அப்படிங்கிற அந்த திருநாமத்தோடையே தாயார் மிக பிரசித்தியமாக காட்சி கொடுக்கக்கூடிய சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திவ்யதேசம் தான் இந்த திருநின்றவூர் திவ்யதேசம். அதனால தான் இன்னைக்கு இந்த திவ்யதேசத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு எதனா திவ்யதேசம் தெரிஞ்சுன்னா அதையும் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எல்லாரும் சேர்ந்தே அனுபவிப்போம். இந்த சேனலில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றாடம் உங்களுக்கு காலையில் திருப்பாவை 6 மணிக்கு உங்களை வந்து நான் மீண்டும் சந்திப்பேன். இப்போ நாளைக்கு 21வது பாசுரத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்குடனே திவ்யதேசமும் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறேன். அதுவரை எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.